ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத காவியத்தில் பாண்டவர்களுக்கு எப்படி கிருஷ்ணர் எல்லாமுமாய் இருந்தாரோ அப்படி கௌரவர்களுக்கென எல்லாமுமாய் இருந்தவர் சகுனியே. அந்த சகுனி மட்டும் இல்லையேல் கௌரவ பாண்டவர்களுக்குள் பூசல் இல்லை, ஆட்சிக்கு போட்டி இல்லை, சூதாட்டம் இல்லை, ஏன் குருட்சேத்திர யுத்தமே இல்லை என்றே கூறலாம். ஆனால் அது எதற்கும் இடம் கொடாமல் இறுதி வரை பகையை மூட்டி தந்திரமாய் செயல்பட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சகுனியே ஆவார். அதிலும் கதையின் முக்கியமான திருப்புமுனை அவரின் சூதாட்டமே ஆகும். ஆம், பகடை காய்களை உருட்டும் போதெல்லாம் அவருக்கு வேண்டிய எண்களே விழும் எனவும், அந்த மாய தந்திரமே தருமரின் தோல்விக்கு முக்கிய காரணமாய் அமைந்தது எனவும் மகாபாரத காவியத்திலே கூறப்பட்டும் உள்ளது. அப்படி சகுனி விளையாடி பெரும் திருப்பத்தை உண்டாக்கிய அந்த மாய பகடைகள் குறித்தும், அவை எங்கிருந்து பெறப்பட்டவை என்பது குறித்தும், உண்மையில் சகுனிக்கும் பீஷ்மருக்கும் அப்படி என்னதான் பகை என்பதும் குறித்துமான மகாபாரத கிளை கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரத தேசத்தின் வடமேற்கே சிந்து நதி பாயும் பிரதேசங்களில் ஒன்றே காந்தார நாடு. இயற்கை வளத்திற்கும் லட்சணமான குதிரைகளின் பிறப்பிற்கும் ஆதாரமாய் திகழும் அந்நாட்டினை சுபலன் எனும் மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். 100 மகன்களை கொண்டிருந்த அவரின் பிள்ளைகளுள் முக்கியமானவர்கள் இளையவன் சகுனியும் ஒரே மகள் காந்தாரியும் ஆவர். காந்தாரியோ பெண்மைக்குரிய வளம் சிறிதும் குன்றாமல் அழகிற்கும் அறிவிற்கும் வீரத்திற்கும் உறைவிடமாக திகழ்ந்தாள். கூடவே பிற்காலத்திலே தனக்கு நல்ல புத்திரர்கள் பிறக்க வேண்டும் என்பதற்காய் தன் இளம் வயதிலே தவம் புரிந்து 100 பிள்ளைகளை பெறுவாய் எனும் இறைவனின் வரத்தையும் பெற்றிருந்தாள். இப்படி பல சிறப்புகள் உடைய பெண் ஒருத்தி காந்தார தேசத்திலே இருக்கிறாள் என்பதை கேள்வியுற்றார் பிதாமகர் பீஷ்மர். அவர் ஆளுகை செய்யும் அஸ்தினாபுரத்தை ஒப்பிடும்போது காந்தாரம் மிகச்சிறிய தேசமே. இருந்தும் பார்வையற்ற திருதராஷ்டிரருக்கு காந்தாரியை பெண் கேட்டு சுபல மன்னனுக்கு தூது அனுப்பினார் அந்த பிதாமகர். அதை கண்டதும் அதிர்ந்து போயினர் காந்தாரத்தின் அரசவை அங்கத்தினர். அவர்களுள் குறிப்பாய் சுபல மன்னனோ சீரும் சிறப்புமாய் கண்ணும் கருத்துமாய் வளர்க்கப்பட்ட தன் ஒரே மகளை கண் ஒளி இழந்த ஒருவனுக்கு மனம் புரிந்து கொடுத்து அவள் வாழ்வில் ஒளியை பறிப்பதா, இல்லை திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து மிகப்பெரிய அஸ்தினாபுரத்திற்கு எதிராய் பெரும் பகையை சம்பாதித்து தன் நாட்டு மக்களை அழிவிற்கு கொண்டு செல்வதா என இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தார். இறுதியில் பெற்ற மகளை விட நாட்டு மக்களின் நலனே முக்கியம் என முடிவெடுத்த சுபல மன்னன் காந்தாரி திருதராஷ்டிர திருமணத்திற்கு சம்மதம் என தெரிவித்து மறுதூது அனுப்பினார். அதை அறிந்ததும் காந்தாரியோ சிறிதும் கலக்கம் கொள்ளவில்லை. காரணம், தன்னை ஆளும் மன்னரின் முடிவு இது, எல்லாவற்றிற்கும் மேலாய் தன் தந்தையின் முடிவு இது என அத்திருமணத்தை அவள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அது முதலே அவர்களின் வாழ்க்கையில் விதியானது விளையாடத் துவங்கியது. ஆம், திருமணத்திற்கென காந்தாரியின் ஜாதக பலனை குறித்த போதே அவளின் முதல் தாரத்தின் ஆயுள் குறைவு என்பது சுபல மன்னருக்கு தெரிய வந்தது. திருமணத்திற்கோ சம்மதம் தெரிவித்தாயிற்று, நாளும் குறித்தாயிற்று. ஆனால் காந்தாரியின் இந்த ஜாதக பலன் குறித்து இச்சமயம் பீஷ்மரின் குருகுலம் அறிந்து கொண்டால் நிலைமை என்னவாகும் என பயந்த சுபல மன்னன் யாரும் அறியா வண்ணம் தன் மற்ற மகன்களுடன் இணைந்து காந்தாரிக்கு ஒரு பரிகார பூஜையை நடத்தினார். ஆம், அதன்படி காந்தாரிக்கு ஒரு ஆட்டுக்கிடாயை வேதங்கள் ஓதி முறைப்படி திருமணம் செய்து வைத்தனர். இதனால் காந்தாரிக்கு முதல் கணவன் ஆகியது ஆட்டுக்கிடாய். பின் மனம் முடிந்த கையோடு உடனே அந்த ஆட்டை வெட்டி காந்தாரியை விதவை ஆக்கி அவளின் ஜாதக தோஷத்தை நீக்கினார். அதே சமயம் இந்நிகழ்வை எக்காரணம் முன்னிட்டும் குரு வம்சம் அறிந்திடக்கூடாது என மறைத்து வைத்தார் மன்னர் சுபலன். அவ்வாறே
அந்த ரகசியத்தை பாதுகாத்தபடியே குறித்த நாளிலே எத்தடையுமின்றி திருமணம் நடைபெற்றது. காந்தாரியும் திருதராஷ்டிரரின் மனைவியாய் அஸ்தினாபுரத்தின் மருமகளாய் குரு நாட்டிலே தன் புது வாழ்க்கையை ஆரம்பித்தாள். ஆனால் அவளின் துரதிர்ஷ்டம் திருமணமான சில நாட்களிலேயே காந்தாரியின் முதல் திருமணம் குறித்து அறிந்தார் பிதாமகர் பீஷ்மர். என்னதான் ஜாதக தோஷம் என்றாலும், கட்டியது ஆட்டுக்கிடாயே என்றாலும், முதல் கணவனை இழந்த ஒரு விதவையையா திருதராஷ்டிரருக்கு ஏமாற்றி திருமணம் செய்து வைத்தனர் என சுபலன் மீதும் அவரின் 100 மகன்கள் மீதும் பெரும் கோபம் கொண்டார் பீஷ்மர். மேலும் ஒரு காலமும் குருகுலத்திற்கு நேர்ந்த இந்த இழுக்கு எவருக்கும் தெரியக்கூடாது என விரும்பிய அவர் அன்றைய தினமே சுபலன், அவர் மனைவி சகுனி உட்பட அவரின் 100 புத்திரர்கள் என காந்தார மன்னனின் குடும்பத்தின் அத்தனை பேரையும் அஸ்தினாபுரத்தின் பாதாள சிறையிலே அடைத்தார். மேலும் ஒரு குடும்பத்தை கொல்வதை அதர்மம் என உணர்ந்த பீஷ்மர் அவர்கள் அத்தனை பேருக்கும் உணவாய் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மற்றும் ஒரு குடுக்கை தண்ணீர் மட்டுமே உணவாய் கொடுத்தார். அப்படி பீஷ்மர் புரிந்த அந்த செயலின் சூட்சமங்களான உணவு தரப்படும் மகளின் வீட்டில் போடப்படும் உணவு போதவில்லை, ஆகவே மேலும் மேலும் உணவளியுங்கள் என்று கேட்பது அதர்மம், மேலும் உணவு தரப்படும் மகளின் வீட்டில் இருந்து ஓடுவதும் அதர்மம் என்பதை நன்கு அறிந்த சுபல மன்னனும் அவர் மகன்களும் கொடுக்கப்பட்ட அந்த குறைந்த உணவையே உண்டு பட்டினியில் வாழ்ந்தனர். நாளடைவில் அது யாருக்குமே போதாமல் போகவே உணவிற்கென 100 சகோதரர்களுக்குள்ளேயும் சண்டையும் மூண்டது. இவ்வாறாய் இந்த உணவு பிரச்சனைக்கு தீர்வு கட்ட விரும்பிய மன்னன் சுபலன் ஒரு நாள் சிறையிலே தன் மகன்கள் அத்தனை பேரையும் அருகே அழைத்து, மகன்களே, நம்மில் யாராவது ஒருவர் மட்டும் இந்த ஒரு கைப்பிடி அரிசியையும் ஒரு குடுக்கை தண்ணீரையும் உண்டு வாழ வேண்டும். மற்ற அனைவரும் உண்ணாமல் உணவை தியாகம் செய்ய வேண்டும். இதுவே இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என அறிவுரை கூறினார். அவ்வாறே அதை ஏற்ற அவர்கள் அனைவரும் யார் அந்த ஒரு நபர் என தங்களுக்குள்ளே ஆலோசித்தனர். அப்படி அவர்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இளையவனும் தந்திரவாதியும் அறிவில் சிறந்தவனுமாகிய சகுனி. ஆம், சுபல மன்னன் சகுனியிடம், மகனே, நாங்கள் அனைவரும் உனக்காய் எங்கள் உணவை தியாகம் செய்கிறோம். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஈடு என்ன தெரியுமா? எப்படி நம் குலத்தை இந்த பீஷ்மர் வேறறுத்தாரோ அதேபோல் நீயும் அவர் குருகுலத்தை வேறறுக்க வேண்டும். இதுவே உன் வாழ்நாளின் கடமையாகும் என மகனிடமிருந்து அன்றே உறுதியை பெற்றார் சுபலன். அவ்வாறே அடுத்த தினம் தொட்டு அந்த குறைந்த அளவு உணவை முழுதாய் சகுனிக்கென அழித்துவிட்டு மற்றவரெல்லாம் பட்டினி கிடக்க துவங்கினர். அப்படியே நாளடைவில் ஒருவர் பின் ஒருவராக சகுனியின் கண்கள் முன்னே அவரின் சகோதரர்கள் பசியால் மரணிக்க தொடங்கினர். அப்படி ஒவ்வொரு சகோதரனும் இறக்க இறக்க பீஷ்மரின் மேல் கொண்ட வெறுப்பும் கோபமும் சகுனிக்குள் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அதில் இறுதியாய் நடந்த சகுனியின் தந்தை சுபலனின் இறப்பே அவனின் அந்த மொத்த வெறுப்பிற்கும் உச்சமாய் அமைந்தது. ஆம், மரணப்படுக்கையில் கிடந்த சுபல மன்னர் தன் இறுதி ஆசையாய் தன் மகள் காந்தாரியையும் மருமகன் திருதராஷ்டிரரையும் பார்க்க விரும்பினார். அங்கனம் வந்த அவர்களிடம், என் இறப்பிற்கு பின் சகுனியை உங்கள் 100 புத்திரர்களின் காவலாளியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டார். அவ்வாறே காந்தார மன்னனின் அந்த இறுதி ஆசையை திருதராஷ்டிரரும் ஏற்றுக்கொண்டு அரண்மனை திரும்பினார். அவர்கள் சென்றதும் சுபலன் சகுனியை அருகழைத்து, மகனே சகுனி, ஒரு காலத்தில் நம் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருந்தது. ஆனால் என்று இந்த பீஷ்மர் நம் குடும்பத்தில் நுழைந்து நம் குல விளக்கை ஒரு குருடனுக்கு மணமுடித்து கொடு என்றாரோ அன்று முதல் நம் குடும்பத்தில் மகிழ்வே இல்லாமல் போனது.
விருப்பமில்லா மகளின் திருமணம், பாதாள சிறைவாசம், பட்டினிக்கு மரணித்த மகன்களின் மரணம் என நம் வாழ்வில் நடந்த இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் காரணம் பீஷ்மரும் அவரின் குல பெருமையுமே ஆகும். ஆகவே மகனே சகுனி, இன்று எப்படி நம் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் மரணத்தையும் கண்ணில் கண்டு துக்கத்தால் நீ அழுதாயோ, அதேபோல் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் மரணத்தையும் நீயே வருவித்து அதை கண்டு நீ மகிழ வேண்டும் என்று கூறியபடியே தன் கை விரலை நீட்டி கண்மூடி அமர்ந்த அவர், மகனே, உன் குறுவாளை எடுத்து என் கை விரல்களை வெட்டு என ஆணையிட்டார். புரியாமல் விழித்த சகுனியோ அதை கேட்டு நிலை குலைந்தார். அதை கண்ட சுபல மன்னனோ, மகனே, நீ சூதாட்டம் ஆடுவதில் வல்லவன் என்பதை நான் அறிவேன். என் இந்த கைவிரல் எலும்புகளை கொண்டு உனக்கான பகடைக்காய்களை நீ உருவாக்கிக் கொள். நீ எந்த எண்களை மனதில் நினைத்து அதை உருட்டுகிறாயோ அதுவே உனக்கு கிடைக்க நான் வரமளிக்கிறேன் என்றார். அவ்வாறே அதை கேட்ட சகுனியும் கனத்த இதயத்துடன் தந்தையின் வார்த்தைகளுக்கு இணங்க அவர் விரல்களை தன் கைகளால் வெட்டத் துவங்கினான். சுபலரோ அறுபடும் வலியால் துடித்தும் சத்தம் வராமல் தன் உதடுகளை கடித்தபடி வாய் மூடி கண்ணீர் விட்டார். அதை கண்டு சகுனியின் இதயமே நொறுங்கி போனது. இருந்தும் இது அத்தனையும் பீஷ்மரின் குலத்தின் அழிவிற்காகவே என்பதை நினைத்து மனதை தேற்றிக் கொண்டான். அது முடிந்ததும் அதே குறுவாளை கொண்டே சுபல மன்னர் சட்டென சகுனியின் குதிகால் நரம்பையும் வெட்டினார். அதிர்ந்து போய் வலியில் துடித்தான் சகுனி. தந்தையே, எதற்காய் இந்த கொடும் செயல் என கத்திய அவனிடம் அவர், மகனே, என்னை மன்னித்து விடு. இப்படி வெட்டப்பட்ட குதிகால் நரம்பால் இனி நீ ஊனமானவனே. ஊனமான உன்னை கண்டு ஏளனமாய் சிரிக்கும் ஒவ்வொருவரின் அந்த ஏளன சிரிப்பிலும் உனக்கு இந்த இழி நிலைக்கு காரணம் பீஷ்மரே என்பது நினைவு வர வேண்டும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பீஷ்மரின் குலம் அழிய வேண்டும் எனும் வைராக்கியம் நினைவு வரட்டும். இதை உன் வாழ்நாள் முழுக்க நினைவுபடுத்தவே உனக்கு இந்த காயம் என கூறி முடித்தார் சுபலமன்னன். அவ்வாறே அன்றே காந்தார மன்னன் சுபலனும் மரணித்தார். அதன்பின் அவரின் இறுதி ஆசையானது நிறைவேற்றப்பட்டு அஸ்தினாபுரத்தின் 100 கௌரவர்களின் பாதுகாவலனாய் உள் நுழைந்தார் சகுனி. அந்த நாளிலிருந்தே தன் திட்டங்களை தகுந்தபடி செயல்படுத்த துவங்கினார் சகுனி. ஆம், முதலில் தந்தையின் விருப்பப்படி அவரது எலும்புகளை கொண்டு ஒரு ஜோடி பகடைக்காய்களை உருவாக்கினார். அதில் மர்மம் நிறைந்த மாய வித்தைகளை செலுத்தி தன் சொல்படி நடக்கும் வகையில் அதனை மெருகேற்றினார். பின் கௌரவர்களின் மூத்தோன் துரியோதனனுக்கு மிகவும் நெருக்கமானவனாய் மாறி சிறு வயதிலிருந்தே அவன் மனதில் பாண்டவர்கள் மேல் வெறுப்பேற்றி வம்பிழுத்து மெல்ல மெல்ல தான் நினைத்த காய்களை நகர்த்தி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பெரும் பகையை ஏற்படுத்தினான். அப்படியே நாளடைவிலே அந்த பகையின் ஆணிவேராய் அமைந்தது தருமருடன் நிகழ்த்திய சூதாட்டமே. அதுவே யுத்தத்தை வழிவகுக்க அச்சாணியாகவும் அமைந்தது. அந்த சூதாட்டத்தில்தான் சகுனி தன் மந்திர பகடையின் மொத்த வித்தைகளையும் உள் இறக்கினார். பகடையை கையாளும் கலை, கை சாதுர்த்தியம், அதை வீசும் திறன், நிகழ்தகவு, நகர்த்தும் திறன், ஏமாற்று வித்தை, கூடவே எதிர் இருப்பவரின் உணர்ச்சிகளையும் உளவியலையும் கையாளும் மனோபலம் என பகடை ஆட்டத்தில் புகுந்து விளையாடினார் சகுனி. அதை பயன்படுத்தியே பீஷ்மரின் குருகுலத்தை பழிவாங்கி மகாபாரத யுத்தம் நடப்பதற்கான மொத்த வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். உண்மையில் பாண்டவர்களை எதிர்க்க வேண்டும் என்பது அவர் நோக்கமல்ல, தன் குலத்தை அழித்த பீஷ்மரின் குலத்தை உடன் இருந்தே அழிக்க வேண்டும் என்பதே அவரின் நோக்கம் ஆகும். அதற்காய் பாண்டவர்கள் கௌரவர்கள் என குரு வம்சத்தில் பிளவை உண்டாக்கி அதன் மூலம் பீஷ்மரின் மன அமைதியை கெடுத்து
ஒட்டுமொத்தமாய் அவர்கள் அத்தனை பேரின் அழிவிற்கும் வழிவகுத்தார் சகுனி. இவ்வாறு பீஷ்மர் சகுனியின் குடும்பத்திற்கு செய்த அந்த ஒரு அநீதியே பின்னாளில் பீஷ்மரின் அஸ்தினாபுரத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து போட்டது. அந்த வகையில் உண்மையில் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த திறமையான வில்லன் சகுனியே. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில சகுனியின் பழிவாங்கும் குணத்திற்கான காரணம் குறித்தும் அவரின் மாய பகடைகள் குறித்துமான சுவாரஸ்யமான மகாபாரத கிளைக்கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.